இன்றைக்கி நம்ம தக்காளி ஜாம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு 2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து உள்ளுக்குள்ளே அந்த இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், வேகாததுனால இது இப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது போல் இப்படி 4 கீரல் போட்டு அதுக்கப்புறம் இதில் தண்ணியில் போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இதை ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும். அந்த தோலெல்லாம் எடுத்துரும். இப்போ பாருங்கள், இந்த இதெல்லாம் தோல்லாம் தக்காளியில் எடுத்துருச்சு. தான் வந்து நம்ம பதம் அது. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஆற வச்சிடணும். இப்போ இதை நல்லா வந்து ஃபேனில் வந்து நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு தான் நம்ம செய்யணும். இதை நல்லா ஆற வச்சுக்கணும். இது போல் நம்ம வந்து இப்படி தோலை உரிச்சுக்கணும். இப்படி நீங்கள் உரிச்சினாலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு இது மாதிரி மத்து மாதிரி வச்சு இதை நல்லா வந்து நம்ம மசிச்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து நம்ம நல்லா போட்டு கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம வந்து தாளிக்கணும். இதுக்கு வந்து நெய் வந்து இது கொஞ்சம் நிறையாவே போடணும். ஒரு 4 ஸ்பூன் நெய் போட்டுக்கணும். இப்போ எண்ணெய் வந்து மெல்ட்டானோன்னா இது வந்து முந்திரி போட்டுக்கிறோம். முந்திரி போட்டு லைட்டாக வந்து செவந்தோடனே இப்போ லைட்டாக முந்திரி செவந்தோடனே நம்ம வந்து இந்த தக்காளியை வந்து அதோட கொட்டிட்டு இது கூட நான் வந்து கொஞ்சம் பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பேரிச்சம்பழம் எடுக்கேன். நான் கொஞ்சம் நிறையா எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே சர்க்கரை போட்டுக்கிறோம். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான சர்க்கரை போட்டுங்க. நான் வந்து கொஞ்சம் கூடவே போடுவேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு வேணுங்கிற சர்க்கரையை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். சில பேருக்கு ஸ்வீட் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் நீங்கள் மீடியமாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் நல்லா வத்துற வரைக்கும் நம்ம மூடி போட்டு நல்லா வற்ற விடணும். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சட்டிலே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தெறிக்கும். இது நல்லா வந்து கொதிக்கிறப்போ தெறிக்கும். மூடி போட்டு நீங்கள் நல்லா மூடி வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரெட்டுக்கு, பன்னு, சப்பாத்தி நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம எந்த ஒரு ஃபுட் கலர் போடாமையே அது வந்து நல்ல ஒரு ரெடிஸ் கலராக இருக்குது. நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.